வெல்கம் டு இன்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் குரூப் 1ல ரீசெண்டாக கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டினாக பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின்ல போயிடலாம். இந்த சுல்தானே ரூல் த பிரைம் மினிஸ்டர் வாஸ் நோன் அஸ் வசீர். ஹி வாஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், he was primarily the head of the finance department called the Diwani I Wazir. And second statement, he was in a position to supervise only the income and expenditure of the department. Which are the above statements are correct. So தமிழ்ல கொஸ்டின் பார்த்துலாம். சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார். திவானி இ விசராத் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். ஸோ கூற்று 2, துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்திலிருந்து மேற்கூறிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு ரெண்டுமே சரிதான். அதாவது ஆன்சர் சி தான் கரெக்ட். அதாவது என்னன்னா அப்படின்னா, டெல்லி சுல்தானர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது வசீரா இருந்தாலும் சரிதான், நிதி அமைச்சரா இருந்தாலும் ரெண்டும் ஒரே பொறுப்பு. வசீர் அப்படின்னா பிரதம மந்திரின்னு அப்படின்னு அர்த்தம். அது டெல்லி சுல்தானர்களா இருக்கட்டும், இல்ல பாமனி கிங்டமா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு முகலாயர்கள் காலகட்டத்துல இருக்கட்டும், வசீர் அப்படின்னாலே அதுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தவர் தான் டெல்லி சுல்தானர்கள் காலகட்டத்துல என்னவா இருந்தாரா, திவானே விசராத், அதாவது நிதி அமைச்சரத்துக்கு ஹெட்டாவும் இருந்தாரு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, he was in a position to supervise only the income and expenditure of the department. நிதியமைச்சர் அப்படிங்கறதுனால ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 என்ன சொல்றாங்க, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வரவு மற்றும் செலவுகளை அவரு பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அதோடைய சூப்பர்வைஸ்னாலே ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஹெட்னாலே சூப்பர்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் செகண்ட் கேட்டா ஆன்சர் வந்துட்டு 2 and 3. இப்போ நம்ம டெல்லி சுல்தானர்கள் இல்லையா, சுல்தானி அப்படின்னு சிம்பிளா எழுதியிருக்காங்க. நம்ம சுல்தானி அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கோம், டெல்லி சுல்தானியர்கள் அப்படிதான் எடுத்துக்கிட்டோம். ஸோ டெல்லி சுல்தானர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 டிவிஷனா பிரிப்பாங்க. அதாவது 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் டெல்லி சுல்தானியர்கள் நார்த் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்புறம் சவுத் இந்தியால ஒரு சில இடங்கள்ல அவங்க ஆட்சி பண்ணாங்க. ரைட்டா? அப்ப இந்த டெல்லி சுல்தானியர்கள் வந்துட்டு இந்த இந்தியாவுக்கு வர முன்னாடி அவங்களோட ஆதிக்கம், அவங்க ஆக்சுவலா அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, முகமது பின் குவாசிம். சரிங்களா? முகமது பின் குவாசிம். ஸோ இந்த முகமது பின் குவாசிம்னா இந்தியாவில் வந்துட்டு முதல் முறையா ஒரு முஸ்லீம் அரசர், இஸ்லாமிய அரசர் இந்தியாவுக்கு வந்து போர் தொடுத்து இந்தியாவை பிடிச்சாரு அப்படின்னா அது முகமது குவாசிம்னு சொல்லுவாங்க. முகமது குவாசிம் அனுப்பிச்சிருக்கிறது யாரு அப்படின்னா ஹஜாஜ் பின் யூசப்னு சொல்லக்கூடிய அரபி ஆளுநர் என்ன பண்றாரு, இந்தியாவை பிடிக்க சொல்லி முகமது பின் குவாசிம் அனுப்புறாரு. முகமது பின் குவாசிம் இந்தியாவுக்கு வரும்போது அவரோட வயது வெறும் 17 வயசுல தான் என்ன பண்ணாரு, இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றாரு. என்னதான் அவர் ஒரு இஸ்லாமிய அரசரா இருந்தா கூட, எப்படி சொல்றது, அவர் வந்துட்டு சிந்து அப்படிங்கிற இடத்த தான் வந்து பிடிச்சாரு ஆரம்பத்துல. அவர் பிடிக்கும் போது கூட அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும் இந்துஸ்க்கும் எந்த ஒரு இழிவும் வராம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு அவரு சத்தியம் பண்ணாரு, அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு நம்ம முகமது பின் குவாசிம். முகமது பின் குவாசிம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யாரு வராங்க அப்படின்னா முகமது கஜ்னி. சோ முகமது கஜ்னி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு கொள்ளடிக்க வராரு. கிட்டத்தட்ட கஜ்னி 17 வாட்டி கொள்ளடிச்சிருப்பார். முகமது கஜ்னி எத்தனை வாட்டி கொள்ளடிச்சாருன்னு டிஎன்பிசில முக்கியமா கேட்பாங்க. 17 டைம்ஸ். ஓகேவா? முகமது கஜ்னி 17 வாட்டி இந்தியாவை கொள்ளடிச்சிருப்பாரு. இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். முகமது கஜ்னி 17 வாட்டி கொள்ளடிச்சார், ரைட்டு. அதுல முக்கியமான ஒரு கோயிலை கொள்ளடிச்சிருப்பார். அது எந்த கோயில், எங்க இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான். ஓகேவா? முகமது கஜ்னி வந்துட்டு கஜ்னி அப்படிங்கிற டைனாஸ்டி சேர்ந்தவர். அந்த டைனாஸ்டியை உருவாக்குனது யாருன்னு கேட்டா அலாப்டிஜின். ஓகேவா? அலாப்டிஜின். ஸோ இந்த அலாப்டிஜின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கஜ்னி டைனாஸ்டியை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் வந்தவர் தான் முகமது கஜ்னி. முகமது கஜ்னிக்கு ஒரு டைட்டில் உண்டு, யாமினி உத்தவ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது கஜ்னிக்கு ஒரு டைட்டில் உண்டு, யாமினி உத்தவ்லான்னு சொல்லுவாங்க. கஜ்னி டைனாஸ்டிக்கு அப்புறம் யாரு வராங்கன்னா கோரி, முகமது கஜ்னிக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க, முகமது கோரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு. ரைட்டா? இவர் வந்து நிறைய இடங்களை இந்தியாவில பிடிப்பாரு. இவர் வந்த உடனே இந்தியாவில வந்து நிறைய இடங்களை முகமது கோரி பிடிச்சிட்டு அந்த இடங்களை ஆட்சி பண்றதுக்கு ஒருத்தரை நியமனம் பண்ணுவாரு. அவர் தான் குட்புதீன் ஐபக். முகமது கோரி யாரை நியமனம் பண்றாரு, குட்புதீன் ஐபக் அப்படிங்கிற ஒரு பர்சனை நியமனம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, முகமது கோரி இறந்த உடனே அவரு தான் அரசனை அறிவிச்சுட்டு ஒரு டைனாஸ்டியை உருவாக்குறாரு. அதுதான் ஸ்லேவ் டைனாஸ்டி. டெல்லி சுல்தானர்கள் எடுத்தோம் அப்படின்னா அதுல 5 டைனாஸ்டி ஆட்சி பண்ணுவாங்க. அவங்க 5 டைனாஸ்டியை பிரிஞ்சு ஆட்சி பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறதான் ஸ்லேவ் டைனாஸ்டி, அதாவது அடிமை வம்சம். ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாஸ்டி 1206ல இருந்து 1290 வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணாங்க.
சோ அடிமை வம்சத்துடைய நிறுவனர் யாருன்னு கேட்டா அது குத்புதீன் ஐபக் சொல்லுவாங்க. சரியா? ஸ்லேவ் டைனாஸ்டிக்கு அப்புறம் யாரு வராங்கன்னா கில்ஜி டைனாஸ்டி, கில்ஜி வம்சம். இந்த கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320 வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்காங்க. கில்ஜி வம்சத்துக்கு அப்புறம் யாரு வராங்க அப்படின்னு கேட்டா துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் வந்துட்டு 1320 இருந்து 1414 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது சையது வம்சம். சையது வம்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1414 இருந்து 1451 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. கடைசியா வரதான் லோடி வம்சம் 1451 இருந்து 1526 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. ரைட்டா? இப்படிதான் அவங்க டைனாஸ்டியை பிரிஞ்சு ஆட்சி பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லேவ் டைனாஸ்டி பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபவுண்டர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் வந்துட்டு 1210 இறந்து போவாரு. போலோ அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும் போது அவர் இறந்து போவார். சரியா? குத்புதீன் ஐபக் வந்து போலோ அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடும் போது இறந்து போவார். குத்புதீன் ஐபக் அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா இல்துமிஷ். குத்புதீன் ஐபக் அப்புறம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பேர் இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா குதுப் மினார் அப்படிங்கிற ஒரு மானுமெண்ட், குதுப் மினார், குதுப் மினார் சொல்லக்கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டி முடிச்சிருப்பாரு இல்துமிஷ். ஆனா அந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிச்சது குத்புதீன் ஐபக், அதை கட்டி முடிச்சது இல்துமிஷ். இல்துமிஷ்க்கு அப்புறம் ஆட்சி பண்றது ஆராம் ஷா ஒருத்தவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ருக்னுதீன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வருவாங்க. ருக்னுதீன் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னா ரஷ்ய சுல்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. ரைட்டா? சோ இப்படி வந்துட்டு ஸ்லேவ் டைனாஸ்டி ஒரு முடிவுக்கு வருது. ஸ்லேவ் டைனாஸ்டியோட கடைசி அரசர் கைகுபாத், கைகுபாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் கடைசி அரசர். அடுத்தது கில்ஜி டைனாஸ்டி. கில்ஜி டைனாஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் முக்கியம். ஒன்னு வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இன்னொன்னு பைரம் மாலிக் கஃபூர். கில்ஜி டைனாஸ்டி எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் முக்கியமா படிச்சாலும், ஒன்னு அலாவுதீன் கில்ஜி, இன்னொன்னு மாலிக் கஃபூர். அலாவுதீன் கில்ஜியோட படத்துல பத்தி மாலிக் கஃபூர் இவர் தமிழ்நாட்டுல பாண்டிய ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மதுரை வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவரு கேப்சர் பண்ணியிருக்காரு மாலிக் கஃபூர். ரைட்டா? அலாவுதீன் கில்ஜி நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு இந்தியால. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட்டை ஒழுங்குமுறை, அந்த சந்தையை ஒழுங்குமுறை பண்ணியிருக்காரு. யாருமே அவரோட ஆட்சி டைம்ல குடிக்க கூடாது, வைன், கேம்பிளிங் அது எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அலாவுதீன் கில்ஜி பண்ணியிருக்காரு. ரைட்டா? சோ கில்ஜி டைனாஸ்டிக்கு அப்புறம் துக்ளக் டைனாஸ்டி. துக்ளக் டைனாஸ்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் முக்கியம். ஒன்னு முகமது பின் துக்ளக், ரெண்டாவது ஃபெரோஸ் ஷா துக்ளக். இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். முகமது பின் துக்ளக், ஃபெரோஸ் ஷா துக்ளக். முகமது பின் துக்ளக் என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்களோட கேபிட்டல் ஆனா அவங்களோட தலைநகரம் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. மறுபடியும் தேவகிரில இருந்து டெல்லிக்கு மாத்துவாரு. அந்த சமயத்துலதான் பாமினி கிங்டம், விஜயநகர கிங்டம், அந்த மாதிரி கிங்டம் தென்னிந்தியால உருவாச்சு. ரைட்டா? அடுத்தது சையது வம்சம். சையது வம்சம் எடுத்துக்கிட்டா முக்கியமான அரசர் கிசிர்கான். கிசிர்கான் முக்கியமான அரசர். அடுத்தது லோடி வம்சம். லோடி வம்சம் எடுத்துக்கிட்டா முக்கியமான அரசர் வந்துட்டு சிக்கந்தர் லோடி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். சிக்கந்தர் லோடி. கடைசி அவரது பக்லோ லோடி. அடுத்தது இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு கேட்டா அது இப்ராஹிம் லோடி. ரைட்டா? இப்படி லோடி வம்சம் ஒரு முடிவுக்கு வருது. இப்ப நம்ம நிர்வாகத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். திவான் ஐ பேண்டுவான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்லேவ் டைனாஸ்டி, அடிமை வம்சம் இல்லையா? அப்ப அடிமை வம்சத்துடைய முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, திவான் ஐ பேண்ட்கான். திவான் ஐ பேண்ட்கான் அப்படின்னா அது அடிமை வம்சம், அது அடிமை வம்சம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பென்ஷனுக்கு தனியா ஒரு துறை ஆரம்பிச்சிருக்காங்க, அது இஸ்தியாக். திவான் ஐ இஸ்தியாக், இது வந்து பென்ஷன் துறை அப்படின்னு அர்த்தம். திவான் ஐ இஸ்தியாக் அப்படின்னா அது பென்ஷன் துறை அப்படின்னு அர்த்தம். இப்போ அரச குலத்துல இப்போ அரசர்களுக்கு நிறைய குதிரைகள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குதிரையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருக்காரு. அந்த அதிகாரியோட பேர் வந்து அமீர் ஐ அக்கூர். அமீர் ஐ அக்கூர். அமீர் ஐ அக்கூர் வந்து குதிரைகள்லாம் பாதுகாப்பாரு. அதே மாதிரி அமீர் ஐ பகார் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்கு, அமீர் ஐ பகார். இவர் வந்து துறைமுகம், போலீஸ் அந்த மாதிரி எல்லாம் ஹெட், அந்த மாதிரி போலீஸ் துறைமுகத்துக்கான ஹெட் தான் அமீர் ஐ பார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்புறம் கடைசியா ஷக்னா ஐபில். ஷக்னா ஐபில். ஷக்னா ஐபில் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒட்டுமொத்த யானை படைகளுக்கும் ஹெட்டா இருக்கிறது யாரு? ஷக்னா ஐபில். ஒட்டுமொத்த யானை படைகளுக்குமே ஷக்னா ஐபில் தான் ஹெட்டா இருப்பாரு. இப்ப எல்லாம் தான் கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேங்களா? லோடி டைனாஸ்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, 1451 இருந்து 1526 வரைக்கும் லோடி டைனாஸ்டி. அந்த லோடி டைனாஸ்டில ஒரு போயம் எழுதியிருப்பார், குல்ரிக்கி அப்படிங்கிற ஒரு போயம், கவிதை. அந்த குல்ரிக் அப்படிங்கிற கவிதை எழுதுனது யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? குல்ரிக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை யார் எழுதுனான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது உங்களுக்கான 2வது கேள்வி. உங்களுக்கான 3வது கேள்வி, அலாவுதீன் கில்ஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு மார்க்கெட், அவருடைய சந்தையை ஒழுங்குமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரியை நியமனம் பண்ணியிருப்பாரு.
அந்த 2 அதிகாரி பேர் யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி தான். தேங்க்யூ.